கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்மளோட சேனல் ட்ரெயின் ஷாப்பி 2020. இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சம்மரில் நெத்தியில் கன்னத்தில் பொறியாக வருது. அதை வந்து எப்படி நேச்சுரல் வழியில் க்யூர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதை முதல்ல நீங்கள் வந்து அந்த பொறியாக வர இடத்த தொடக்கூடாது, அதுவும் இல்லாமல் அதை கிள்ளக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிள்றதுனாலையும் தொடுறதுனாலையும் ஜெர்ம்ஸ் வந்து பக்கத்தில் பட்டு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில நாளில் வந்து க்யூர் ஆகிடும். ஆனாலும் வந்து ஹோம் ரெமிடிஸை வச்சு இது வந்து இன்னும் சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். ஸோ கிளென்சிங் வந்து டெய்லி வந்து 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அதை வந்து ஜெர்ம்ஸ் வந்து க்யூர் பண்ணலாம். அதுக்கு நான் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ஸ்டீமிங். ஸ்டீமிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டரில் ஒரு டவலை டிப் பண்ணி ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் ரெகுலராக குளிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஒரு ஃப்ரெஷ்அப் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட்டிங். ஸோ எக்ஸ்போலியேட்டிங்க்கு இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன், தென் சுகர் எடுத்திருக்கேன். அது ஒரு ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கனால உங்கள் ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணோம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து நல்லா இது வந்து எக்ஸ்போலியேட் பண்ணோம், நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது ரெகுலராக நீங்கள் பண்ணனால உங்கள் இதை சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங்க்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா மில்க் எடுத்திருக்கேன், டர்மரிக் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ மில்க் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா ஸ்மூத்தன் பண்ணும். டர்மரிக் வந்து உங்கள் கன்னத்தில் இருக்கிற நெத்தியில் இருக்கிற வந்து அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ணும். ஆக்னிக் ஸ்கார்ஸை ரிமூவ் பண்ணும். பேக்கிங் சோடா வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்ஸ் மாதிரி இருக்கனால மோஸ்ட்லி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் கடலை மாவு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் வைப் பண்ணிடலாம். ஸோ நார்மல் வாட்டரில் இது பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப் வந்து ரோஸ் வாட்டர். நான் ஆல்ரெடி வந்து ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டில் பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ அந்த ரோஸ் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் காட்டன் பாலில் எடுத்து கையில் நல்லா போட்டு வைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸில் நல்லா போட்டு வைப் பண்ணிக்கோங்க. நான் கையில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபேஸில் நல்லா போட்டு வைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை நீங்கள் 2 வீக்ஸ் ஆர் 1 வீக்கில் க்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.